வணக்கம் நண்பர்களே. தேர்தல் கள நிலவரம் என்ன? இதுவரை 4 ஸ்டேட்டு பார்த்தோம். தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த பகுதிகளெல்லாம் எப்படி எலெக்ஷன் இருக்க போகுது, அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை என்ன, அதன் மூலமாக இப்போதைக்கு இந்த 4 மாநிலங்களின் டேலி என்ன? டேலி இதுவரை நம்ம பார்த்தது இந்தியா கூட்டணி 85 இடங்களும், என்டிஏ கூட்டணி பாஜகவின் கூட்டணி 89 இடங்களும் இந்த 4 மாநிலங்களில் வெல்ல முடியும் அப்படிங்கிறத வெல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் பஞ்சாபை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. பஞ்சாப் இந்தியாவிலே பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மாநிலம். அதாவது இந்தியாவின் சிறப்பு அப்படின்றதே என்னென்னா ஒவ்வொரு மாநிலமும் வித்தியாசமான மாநிலம் தான். ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதில் பஞ்சாப் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம். எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீக்கிய மதம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருக்குது. ஏன்னா இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா இப்போ தென்னிந்தியாக்காரங்க அப்படின்னு சொன்னோம்னா பார்த்த உடனே இவர் கேரளா ஒரு ஆளை பார்த்த உடனே பேசினா கண்டுபிடிச்சிடலாம். பார்த்த உடனே இவர் கேரளாக்காரரா, இவர் ஆந்திராக்காரரா, இவர் தமிழ்நாடா, கர்நாடகாவா, தெலுங்கானாவான்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதே போல் தான் வட இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்த உடனே அவர் மராட்டியா, யூபியா, பீகாரான்லாம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அசாம்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், டக்குன்னு தெரியும். ஆனால் பஞ்சாப் பார்க்கவே வேணாம், அவரை பின்பக்கத்தில் பார்த்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும், அந்த டர்பனோட அடையாளத்தை வைத்துக்கொண்டு. சரி தானே? ஸோ பஞ்சாப் ஒரு வித்தியாசமான மாநிலம். அங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அங்கே இப்போ வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சாபில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதைப் பொருட்கள். 2 விஷயம். அங்கே பார்த்திங்கன்னா பெருசாக இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவும் கிடையாது. லூதியானா இருக்குது, லூதியானாவில் சில இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரிய தொழிற்சாலைகள் ஒரு 2000 பேர் போய் உள்ளே வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பஞ்சாபில் ரொம்ப கம்மி. பஞ்சாபை பொறுத்தவரை அவர்களின் முக்கிய வருமானமே பார்த்திங்கன்னா விவசாயம்தான். இந்த கோதுமையும் பாசுமதி அரிசியும் தான் அங்கே பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது. ப்ளஸ் மாடு வளர்ப்பு, எருமை மாடு நிறைய வளர்ப்பாங்க. அதுக்கு பேரே பஞ்சாப் ஏதோ சிந்து பசுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று ஜெர்சி வெளிநாட்டு மாடு. இன்னொன்று எருமை மாடு. அங்கே அந்த மாட்டு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, நல்ல பெரிய சைஸாக இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா லஸ்ஸி ஒன்று கொடுப்பாங்கங்க. நான் போயிருக்கேன், பஞ்சாபில் நிறைய தடவை போயிருக்கேன் டிராக்டர் அட்வர்டைஸிங்காக. போனோம்னா லஸ்ஸின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அவர்களின் அந்த விருந்தோம்பல் நீங்கள் அவங்கள அப்படியே ஆச்சரியத்தில் தள்ளிடும். சப்பாத்தி கொடுப்பாங்க. சப்பாத்தி கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, அப்படியே 30 சப்பாத்தி எடுத்து வச்சுருவாங்க. இந்த ஃபுல்கா ரொட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும். 30 சப்பாத்தி வச்சுருவாங்க. இந்தா இன்னும் ஒரு கும்பான்னு நம்ம ஊரில் சொல்கிறோமே, அந்த கும்பா நிறைய தால் இதை பிச்சு அதுக்குள்ளே முக்கி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். சரியா? இல்லை இப்போ சாப்பாடு நேரம் இல்லாத நேரத்தில் போனீங்கன்னா லஸ்ஸி ஒன்று கொடுப்பாங்க, லோட்டா அப்படிம்பாங்க. அந்த லோட்டா எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுங்க? இவ்வளோ பெருசு இருக்குங்க. ஒரு லஸ்ஸியை குடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்மளை மாதிரி ஆளெல்லாம் அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட முடியாது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக எருமை தயிரில் போடுற லஸ்ஸியை போட்டு கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான். அப்படி ஒரு அன்பான மனிதர்கள், நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அங்கேயும் சாதிய தீண்டாமையெல்லாம் இருக்குது. என்ன சார் சிங்குன்றீங்க, அங்கே சாதி இருக்காண்ணா? சிங்குலேயும் சாதி இருக்குது, அதுதான் பிரச்சனை. சரியா? அங்கேயும் தலித்துகள் இருக்காங்க, ஓபிசி இருக்கிறாங்க, பிராமின்ஸும் இருக்கிறாங்க. சிங்கில் பிராமினா அப்படின்றீங்களா? இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். சரி, தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2022 நடந்த இந்த அசம்பிளி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி 117 இடத்துல போட்டிகிட்டு இருக்காங்க. மொத்தம் 117 சீட்டு தான். அதில் 92 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 117 இடத்துலையும் போட்டி போட்டு 18 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிரோமணி அகாலிதள் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி எவ்வளோ போட்டாங்கன்னா 97 இடங்களில் போட்டி போட்டிருக்காங்க. போட்டு 3 இடத்துல தான் ஜெயித்தாங்க. அப்புறம் பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி 20 இடத்துல போட்டி போட்டு 1 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க.
பிஜேபி 73 இடங்களில் போட்டி போட்டு 2 சீட் ஜெயித்தாங்க. ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளர். ஆக மொத்தம் 92 + 22 + 2 + 1 117 இடங்கள். இப்போது ஆளும் கட்சியாக ஆம் ஆத்மி தான் அங்கே இருக்குது. சரியா? இதில் வந்து ஆம் ஆத்மி வாங்கின வாக்குகளின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 42%, காங்கிரஸ் வந்து 22%, அப்புறம் சிரோமணி அகாலிதள் வந்து 20%, என்டிஏ வாங்கின வாக்குகளின் பர்சன்டேஜ் 7%. சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் வந்து 13 இடங்கள், அங்கே மொத்தமே 13 இடம் தான், 13 இடங்களில் போட்டி போட்டு 8 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க. சிரோமணி அகாலிதள் வந்து 10 இடத்துல போட்டி போட்டு 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 3 இடத்துல தான் போட்டி போட்டாங்க, அதில் 2 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி 13 இடத்துலையும் போட்டி போட்டு 1 சீட் தான் ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா 40% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணி வந்து 37% வாங்கியிருக்காங்கன்றதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ ஆம் ஆத்மி 7% வாங்கியிருக்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்லையும் இவங்க தான் நிற்க போகிறாங்க. இப்போ இவங்க நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இன்னும் சரியான ஒரு கூட்டணிக்கு அங்கே வரல, தனியாகவே போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனியாகவே போட்டி போட்டாலும் 13 இடமும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. பஞ்சாபில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், அங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ அங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபுல்லாக என்ன வேலை வாய்ப்புனா விவசாயம், அதை விட்டால் ஆர்மி. ஒன்று ஆர்மிக்கு போயிடுவாங்க, இல்லை விவசாயம் பார்ப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு திருட்டு பாஸ்போர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி எங்கேயாவது கனடா பக்கம் போயிடுவாங்க. கனடா அந்த பக்கம் போயிட்டா அங்கே போய் லாரி ஓட்டுற வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க மெயினாக வந்து சீக்கியர்கள் வந்து கனடாவில் பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னன்னா, பெரிய பெரிய இந்த கண்டெய்னர் லாரி டிரைவராக தான் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ இந்த 3 தாண்டி அவங்களுக்கு வேலை கிடையாது. அதாவது ஒன்று நாட்டை விட்டு வெளில போகணும், இல்லைனா நாட்டுக்காக சண்டைக்கு போகணும், இல்லைனா விவசாயம் பண்ணணும். இப்போ இதில் மெயின் தொழில் வந்து எங்கே இருக்குன்னா விவசாயத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து எம்எஸ்பி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ மறுபடியும் வந்து எல்லோரும் டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக பஞ்சாப் வந்து முழுக்க ஆன்டி பிஜேபியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். ஆதரவுன்றது வந்து ஒன்று ஆம் ஆத்மிக்காகவும் இல்லைனா காங்கிரஸ்க்காகவும் தான் இருக்கும். அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து போட்டி போட்டாலும் சரி, 2 பேரும் தனித்தனியாக போட்டி போட்டாலும் சரி, ஜெயிக்க போகிறது இந்தியா கூட்டணி தான். ஏன்னா பஞ்சாபில் வேணால் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டி போடலாம், யார் ஜெயித்தாலும் அந்த சீட்டு பூரா இந்தியா கூட்டணிக்கு தானே வரப்போகுது. ஸோ இந்த 13 சீட்டும் நேராக இங்கே வந்துடும், யாருக்கு, இந்தியா கூட்டணிக்கு. அப்போ இந்த 85 + 13 95 98 ஆயிடுச்சு. இப்போ டேலி 5வது மாநிலத்தை சேர்க்கும்போது இந்தியா கூட்டணி 98 இடங்களிலும் என்டிஏ கூட்டணி 89 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்றத இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டேலி என்ன ஆயிடுச்சு, 95 vs 89 அப்படின்னு மாறி இருக்கு. இதுக்கு பின்னணியில் என்னெல்லாம் இந்த மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா, எழுத்தறிவுனா பேர் கையெழுத்து போட தெரிஞ்சது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எழுத்தறிவு என்பது 75% இருக்குது. அது ஆண்கள் 80%, பெண்கள் 70% எழுத்தறிவு பெற்றவர்கள். அதனால் கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எப்படின்னு பார்த்தோம்னா, சீக்கியர்கள் 57%, இந்துக்கள் 39%, இஸ்லாமியர்கள் ரொம்ப மைனாரிட்டி 2% தான் இருக்கிறாங்க. தலித்தாக இருப்பவர்களில் இந்துக்கள் வந்து 32%. அதுக்காக தான் சொல்கிறேன், தலித்துன்னு சொல்லிட்டு தான் அதில் எத்தனை பர்சன்ட்னு. இந்துக்கள் 32%, சீக்கியர்கள் 33% இருக்கிறாங்க. யார், தலித்துகள், சீக்கிய தலித்துகள் 33% இருக்கிறாங்க. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 8% இருக்காங்க. சரியா? ஓபிசி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கணக்கெடுத்திங்கன்னா ஓபிசி பிரிவினர் 31%, தலித் பிரிவினர் 32%, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிராமின் போன்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 33%, மற்றவர்கள் 4% இருக்கிறாங்க. இதுதான் நான் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமான சிக்கலான மாநிலம்னு சொன்னது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலங்களையும் இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எவ்வளோ இருப்பாங்கன்னா வெறும் 10% 15% தான் இருப்பாங்க. இங்கே ஃபார்வர்ட் கம்யூனிட்டியும் 32% இருக்காங்க, தலித் கம்யூனிட்டியும் 33% இருக்காங்க, ஓபிசி, அதாவது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. எல்லாருமே 33% இருக்காங்க. இங்கே வந்து இது ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கும். ஆனால் அந்த சிக்கல் எப்படி சரி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குகளாக பிரியும் போது இந்த சிக்கல் எப்படி சரி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா,
ஏற்கனவே இருந்த இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தங்களுடைய வாக்குகளை ஆம் ஆத்மி பக்கம் போயிட்டாங்க. அதாவது காங்கிரஸை பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எங்கே போயிட்டாங்க? ஆம் ஆத்மி சைடு போயிட்டாங்க. காங்கிரஸே ஓகே தான் எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஓபிசியும் தலித் பிரிவினரும் காங்கிரஸ் பக்கமே வந்துட்டாங்க. பிஜேபி பக்கம் யாரும் போகலை. அதுதான் அங்கே வந்து என்ன ஒரு வசதினா, பஞ்சாபை வந்து இந்து மதத்தை சொல்லி நீங்கள் போலரைஸ் பண்ண முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் பஞ்சாபை பொறுத்தவரை. அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்து கோயில்களுக்கும் போவாங்க, சீக்கியர் கோயிலுக்கும் போவாங்க. சீக்கியர்கள் கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம். அது இன்றைக்கும் உண்டு. யார் வேணால் போகலாம். சீக்கியர்கள் தான் போகணுன்னுலாம் கிடையாது, யார் வேணால் போகலாம். ஒன்றே உள்ளே போகும்போது தலையில் ஒரு துண்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதை கட்டிக்கிட்டு போகணும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி உள்ள அலௌடெல்லாம் கிடையாது. சீக்கியர் கோயிலுக்கு இந்துக்களும் போவாங்க. ஸோ இந்துக்களாக அவர்கள் இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து சீக்கியர்களை போல தான் வாழ்க்கை முறையே இருக்கும். ஒன்றே இந்த டர்பன் கட்டியிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். சீக்கியர்கள்லேயே நிறைய பேர் இப்போ டர்பன் கட்டுறதெல்லாம் விட்டு அவங்கெல்லாம் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சில மாடர்ன். ஆனால் இன்னொரு சிக்கலும் ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் வந்து போதைப் பொருட்கள் பெரும் அளவில் புழங்குது. அதுக்கு முக்கிய காரணமே பாஜக தான். அந்த மக்களை வந்து அந்த போதை அடிமையிலே வச்சுருந்தா தான் அவர்களுக்கு வந்து அந்த போர் குணம் வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இந்தியாவில் நம்பர் 1 போதைப் பொருட்கள் பயன்பாட்டு மாநிலம் வந்து பஞ்சாப் தான். அது ஒன்று தான் கொஞ்சம் அந்த மாநிலத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம். ஆனாலும் அதை சரி செய்ய வேண்டும். அது செய்வாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்தால் செய்வாங்கன்னு நம்புவோம். இருக்கிற கவர்மெண்ட் அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பஞ்சாப் முழுமையாக இந்தியா கூட்டணியின் கோட்டையாகத்தான் இருக்கும். 13 சீட்டும் இங்கே தான் வரப்போகுது. மேபி மிஸ் ஆனால் 1-2 வேணால் சிரோமணியாக அகாலிதளுக்கு போகலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணின்ற வேவில் பார்த்தோம்னா அது கூட வாய்ப்பு கம்மி தான். ஸோ 13க்கு 13 இங்கே வந்துடும். ஸோ லேட்டஸ்ட் டேலி இந்தியா கூட்டணி 98, என்டிஏ கூட்டணி 80. அடுத்த காணொலியில் நாளை சந்திப்போம். மற்றொரு மாநிலத்தை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.